நம்ம பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கு படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன 5 டேஸில் வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 45 crores அதிகமான கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 20 கோடிக்கும் மேலே கலெக்ஷனை தொட்டிருக்கு. இது நல்ல கலெக்ஷன் தானடா சொன்னீங்கன்னா எஸ், கண்டிப்பாக நல்ல கலெக்ஷன் தான். ஆனால் இதே பிரதீப் ரங்கநாதனுக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன 3 மூவிஸோட 5 டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா டியூட் பார்த்தோம்னா 65 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா 5 நாளில் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டிராகன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 கோடி கிட்டக்க பார்த்தீங்கன்னா கலெக்ஷனை 5 நாளில் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருந்துச்சு. ஸோ இங்கேயே பார்த்தோம்னா 15லேருந்து 20 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா போத் டியூடாக இருக்கட்டும் டிராகனாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸே பண்ணிச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எல்லைக்கு பண்ண மிஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த படத்துக்கு இருக்க இன்னொரு மெயின் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பட்ஜெட் அப்போ தேட்ரிக்கல் ரைட்ஸுமே அதிகம். ஏன்னா போத் டியூட் அண்ட் டிராகன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50 கோடிக்கும் குறைவான பட்ஜெட்டில் தான் பண்ண ரெடி ஆச்சு. ஆனால் இந்த எல்லைக்கு படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 70 கோடிக்கு மேலே. ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்தே அந்த கட்டாயத்தில் தான் எல்லைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீக்கெண்ட் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது? ஸோ அதுவே இல்லாமல் லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷனை தொட்டு பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு 4வது 100 கோடி படமாக அமைய வாய்ப்பு இருக்கானே.